ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் இன்றைக்கி என்னென்ன ஹைலைட் பார்க்கலாமா? வெற்றிகரமாக நம்ம விஜய் வெண்ணிலாவோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாருங்க. கண்டுபிடிச்சிட்டு இங்கே அவங்க மாமா கிட்ட நடந்த விஷயத்த ஒவ்வொன்றா அழகாக சொல்கிறாருங்க. என்னவோப்பா, என் அக்காவை தான் என்னால் காப்பாற்ற முடியல, என் அக்கா பொண்ணையாவது நான் காப்பாற்றி வச்சுக்கிறேன்ப்பான்ட்டு. அப்போ வெண்ணிலாவுக்கு என்ன நடந்துச்சு, என்ன மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு, அதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ அவள் நல்லா ஆகிட்டான். ஆனால் நாங்கள் லவ் பண்ணும் போது அவள் கையில் நான் ஒரு ரிங்கு போட்டேன், இப்போ நீ என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கினேன், நான் உன் கூட தான் சேர்ந்து வாழணுன்ட்டு இப்போ அவளுக்கு நினைவு திரும்பிட்ட பிறகு நான் உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறா சார். எனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கூட தானே சார் நான் வாழ முடியும், நீங்களே சொல்லுங்கன்னும் போது அப்போ வெண்ணிலாவோட மாமா சொல்லுவார், இந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம்பா. லவ் பண்ண பொண்ணுக்கு புத்தி சுவாதனை போய் கூட அந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்படி வச்சுருக்கிறேன்னா உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிற பொண்ணு வெரி 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 கிரேட் பண்ணிட்டு காவேரியை பார்த்து பாராட்டு. சரிப்பா, எங்கள் வீடு சொல்லு, நானே என் அக்கா பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறேன்னு. சார் உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் வேண்டாம், நானே இட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன் சார்ன்ட்டு. காஃபி சாப்பிடு பண்ணால் இல்லை அதெல்லாம் வேண்டான்ட்டு விஜய் அப்படியே வெளியே வந்துட்டு விஜய்க்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா வெண்ணிலா ஒரு சேஃபான இடத்துல கொடுக்க போகிறாருன்ட்டு. உடனே நம்ம காதலி காவேரிக்கு ஒரு ஃபோன் அடிப்பார். என்னடி ஆத்துக்காரி எங்கே இருக்கிறேன்னும் போது, ஆமாம் நீங்கள் போகும் போதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறீங்களா, மூஞ்ச பாருன்ட்டு. குறும்பு மூஞ்சா